செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பைபிளை பொறுத்த வரைக்கும், அதாவது கடவுளிலிருந்து வராத ஒரு கான்ஃபிடன்ஸ், கடவுளுடைய வசனத்திலிருந்து வராத ஒரு கான்ஃபிடன்ஸ். அவர் என் கூட இருக்கிறார், நல்லதை செய்வார், அவர் என்ன பலப்படுத்துவார்ன்ற காரணத்தினால வராத கான்ஃபிடன்ஸை பைபிள் மதிக்கிறது இல்லை. அதை இது பண்ணுறது கிடையாது. அது உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை. அது எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. கிறிஸ்தவனுக்கு எது அதிகமாக இருக்கணும்? கர்த்தர் பேரில் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். தேவன் பேரில் நீங்கள் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லா கான்ஃபிடன்ஸுக்கும், உறுதிக்கும், நிச்சயத்துக்கும் அவர் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ அவரை நம்பினாலும் அதை காட்டிலும் நம்பிக்கைக்கு தகுதி உள்ளவராய் அவர் இருக்கிறபடியால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் மேலே ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறீங்களோ இருங்க. அதுதான் நல்லது. நான் சொல்கிறது புரியுதாங்க? You can never be too overconfident in God because He is worthy, always worthy of more confidence from you. விசுவாசம்னா என்னங்க? கான்ஃபிடன்ஸுங்க. எல்லாத்துக்கும் கான்ஃபிடன்ஸ். அதுதானே எபிரேயர் 11:1 சொல்லுது. விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம், உறுதி. அப்போ அந்த நிச்சயம், உறுதி இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நிச்சயம், உறுதி இருக்கா? ஏன் இருக்கு? எதன் அடிப்படையில் இருக்கு? ஏதோ உங்களால் முடியும், நீங்கள் செஞ்சிருவீங்க, உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், இதெல்லாம் அதனால இருக்கா? அல்லது தேவன் என்னோட இருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் வாக்கு மாறாத தேவன், நிச்சயம் எனக்கு செஞ்சு முடிப்பார், அப்படி இருக்குதா கான்ஃபிடன்ஸ்? அது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறதோ நல்லது. தாவீதுகிட்ட அப்படிதான் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கர்த்தர் பேரில். ஆகவே அது தப்பே கிடையாது, அது ரொம்பவே நல்லது. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு, உறுதியோடு தான் தாவீது பேசி பேசி நம்பி அங்கே போய் ஜெயிக்கிறார். தாவீதுகிட்ட அந்த மார்க் 11:23 விசுவாசம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் தெரியுது. இது இந்த விசுவாசம் லேஸில் வராது. இது கொஞ்சம் உச்சகட்டமான விசுவாசம். இப்படி விசுவாசிக்கிறது அவ்வளோ ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். சந்தேகப்படாமல் முழு உறுதியோட தாவீதுகிட்ட பாருங்க, துளி அளவு சந்தேகம் கூட இல்லை, ஜெயிப்பான்னு. ஜெயிப்பான்றதை நிச்சயமாக அவர் நம்புறாரு. தான் ஜெயிப்பான்றதை நிச்சயம் நம்பி அங்கே போய் சண்டை போடுறாரு. அப்படிப்பட்ட நிச்சயம் வர்றது ஈஸி கிடையாதுங்க. நான் யோசிக்கிறேன், எப்படி தாவீது அப்படி ஆயிருந்திருப்பார்? எப்படி அந்த சின்ன பையன் தாவீது அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவனாக இருந்திருப்பான்? எப்படி அது நடந்தது? கேட்கணும். அந்த கேள்வி நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த முழு தேசத்துக்கே இராத ஒரு விசுவாசம் இந்த சின்ன பையன் தாவீது கிட்ட இருக்குது. அந்த இராணுவத்தில் யாருக்குமே அந்த விசுவாசம் இல்லை. இவன்ட்ட இப்படிப்பட்ட விசுவாசம் எப்படிங்க வந்தது? விளக்கம் சொல்லணும்னா இப்படி தான் நம்ம சொல்லணும். எப்படின்னா, நான் நினைக்கிறேன் தாவீது தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு தியானித்திருப்பார். சங்கீதங்களை பார்த்தா தெரியும்.